வணக்கம். பாலமுருகன். தூத்துக்குடியில் இந்த கஸ்தூரியை ஆதரித்து இந்த சைமன் செபஸ்டி என்ன சொல்லியிருக்கா அப்படிங்கிறத கேளுங்க. மன்னிப்பு கேட்டுட்டா குற்றணுமா? இது இவர்களுடைய லாஜிக். அதாவது இந்த இந்திய ஜனநாயகத்துல என்ன வேணாலும் ஒருத்தர் செஞ்சுக்கலாம், செஞ்சு முடிச்சுட்டு ஒப்புக்கு சப்பானியா வந்துகிட்டு மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டா இங்கே சட்டம் நீதி இங்க இருக்கக்கூடிய கவர்னன்ஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? இவன் சொல்லக்கூடிய பேச்சு ஒரு பைத்தியம் இல்ல, ஒரு அரை பைத்தியம் இல்ல, ஒரு முழு பைத்தியத்தோட பரிபூர்ண பைத்தியம் இருக்கு. பாத்தீங்களா, இந்த உலகத்துல பிறக்கும் போதே பைத்தியமா பிறந்துரும் பாத்தீங்களா, காரியக்கார பைத்தியம். அந்த பைத்தியம் கூட இப்படி பேசாது. அவ்வளவு காரியக்காரன் நஞ்சான பைத்தியம் மாதிரி இந்த ஆள் பேசியிருக்கிறான். அப்போ ஆரம்ப காலகட்டத்துல இருந்தே இந்த லேடி இவ்வளவு வாய்க்கு வந்த அளவுக்கு என்ன சொல்றது மோசமா பேசிருக்கக்கூடிய இந்த பேச்ச இங்க எல்லாரும் இந்நேர வரைக்கும் காவல்துறை கண்டே பிடிக்க முடியாத அளவுல போய் ஒரு ஆள் உட்காந்துருக்குன்னா, நேத்திக்கு முந்தானத்துக்கு செய்தியில ஃபுல்லா இந்த லேடி சீமான வீட்டுல தான் போய் உட்காந்துருக்கு அப்படின்னு சொல்லி எல்லா செய்திகள்லாம் கசிஞ்சிருக்கு. நீ இன்னைக்கு எங்க அப்பே குதிரைக்குள்ள இல்ல அப்படின்னு சொல்லி இவனே சொல்லியிருக்கான். இவன் மன்னிப்பு கேட்டுட்டு உடனே விட்டுருவோம்னா கோர்ட்டு எதுக்கு, இங்க நீதி பரிபாலனங்கள் எதுக்குன்னு கேட்க மாட்டாங்களா? இவன் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசுவான். போதையை போட்டு ரோட்டுக்கரில் நின்று ஒத்தாங்க எதை வேணா பேசினா அவைக்கு அப்படியே விடிச்சு போற தெரிஞ்சோன்னு நான் போதையில பேசிட்டேன் சார், நீங்க தப்பா எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் பூம்பு மாடு மாதிரி கேள்வி கேட்டுட்டு போவாங்களா? இந்த மோசமான அரை திராவிடியா இந்த கஸ்தூரிங்கிற ஒரு கேரக்டர் என்ன பேசிச்சுங்கிறது உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம். எங்க வேணாலும் போயிட்டு கேஸ் மேல கேஸ போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அதுக்கப்புறம் இந்த நாதாரிகளை ஃபுல்லா பயங்கரமா அலையப்படணும்னு இது சொல்லிட்டு சொன்ன மாயத்துல இது போய் பங்கர்ல போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு இதுதான் தெரு நாய் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்குன்னா, இந்த மாதிரி இவனுங்களுடைய புடிய நம்ம கையில வச்சிருக்கும் போதே இவங்க இந்த துள்ளிட்டு இருக்காங்கன்னா பார்ப்பன லாபி எந்த அளவுக்கு இவங்க ஆட்டம் போட வைக்கும் அப்படிங்கிறதுக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒன்றிய அரசோட ரெட்டை இன்ஜின்ல நடத்தக்கூடிய அந்த கவர்னன்ஸ் அந்த கவர்மெண்ட்டை இங்க போய் பார்த்தாதான் நமக்கு தெரியும் அவ்வளவு குரூரம் இருக்கு. அப்போ இவங்களுக்கு இந்த மொட்டை திமிர் இருக்கு பாத்தீங்களா, இந்த திமிரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அங்குசம் எதுன்னு கேட்டுட்டீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய திராவிடமும் இந்த திராவிடத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் கவர்மெண்ட் தான். அப்போ இது நாள் வரைக்கும் அங்க கோர்ட் வந்துகிட்டு அந்த நேரலையில கூட வந்துகிட்டு இதோடைய பாடி லாங்குவேஜ் ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய தோரணை இல்லைன்னு மாண்புமிகு நீதியரசரே சொல்லியிருக்கிறாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் அந்த பார்ப்பன திமிர அந்த பாடி லாங்குவேஜ்ல எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத உலகத்துக்கே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் போது இந்நேர வரைக்கும் தொழில்நுட்பம்லாம் எவ்வளவு தூரம் வளர்ந்துருக்கு. இந்நேர வரைக்கும் இந்த லேடியை கைது பண்ணல அப்படிங்கிறது நம்ம கவர்மெண்ட்டுக்கு கெட்ட பேரை உண்டு பண்ணுமா உண்டு பண்ணாதா அப்படிங்கிறது காவல்துறையினர் அது போலீஸ் நம்ம அவங்க பார்வைக்கு விட்டுறோம். காரணம் எல்லா ஆப்ஷன் தோண்டி துருப்பிடிக்கக்கூடிய அளவுக்கான டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஸ்கில் பவர் நம்மகிட்ட இருக்கும் போது இந்த கேரக்டர் இது இன்னும் பிடிப்பதற்கு லேட் ஆகிறதுக்கு என்ன காரணம் மக்கள் கேட்க மாட்டாங்களா? அதுதான் முக்கியமான விஷயம். இவன் எவ்வளவு தினாவட்டா பதில் சொல்றான் பாருங்க. மன்னிப்பு கேட்டோம்ல விட்டு அப்படின்னா இவன் என்ன அர்த்தத்துல இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கான் அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான விஷயம். இங்கே ஒட்டு மொத்தமா பாசிசத்தோடைய அங்க வடக்க இருந்து பிஜேபி எப்படி நஞ்ச கக்குறாங்களோ இங்க உட்காந்துட்டு தமிழ்ங்கிற பேர்ல ஒரு 1ஆம் நபர் பொறுக்கி பாசிசத்தை கத்திக்கிட்டு இருக்கான். இவனை கண்ட்ரோல் பண்ணுவதற்குரிய காரியத்தை தமிழக அரசு செய்யலைன்னா இங்கே இந்த தமிழ்ல அமைதியாக இருக்கக்கூடிய தமிழ் மண்ணை ஒட்டு மொத்தமா வேட்டையாடுவதற்கு இவங்க விளையாண்டுட்டு இருக்காங்கிற ஒரு நினைப்போட திரிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். உடனடியாக இந்த கஸ்தூரியை கைது செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய விருப்பம். ஆரம்பிக்கலாம்.